அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். திஸ் இஸ் மீ ரினோ சனிஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் வந்து டெங்குவினுடைய பரவல் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெங்கு நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து 53,000 வந்து தாண்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கு. என்னன்னா, இந்த ஜூன் மாதத்துல நேற்றைய தினம் வரைக்குமே 19,318 பேர் வந்து டெங்குவால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த ஜூன் மாதத்துக்குள்ள நேற்றைய தினம் மாத்திரம் வரைக்கும் இது வரைக்குமே இந்த வருஷத்துல 53,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்காங்க. நோய் காரணமாக இதுவரைக்கும் இந்த வருஷத்துல 31 பேர் வந்து மரணிச்சிருக்காங்கன்ட்டு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வந்து சொல்லியிருக்காங்க. அதிகமாக டெங்கு நோயாளர்கள் பதிவாகின இடம் வந்து மேல் மாகாணம். கிட்டத்தட்ட 27,833 பேர், அதாவது 52.36% வந்து மேல் மாகாணத்துல டெங்கு வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 24 மணித்தியாலங்கள்ல 986 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. நாடளாவிய ரீதியில 124 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் வந்து டெங்கு அதிக அபாய வலயங்களாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் டெங்குவை பத்தி சொல்றோம் அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உங்க ஏரியாவில் டெங்கு நுளம்புகள் வரும், சுத்தமான தண்ணீர்ல தான் முட்டையிடும். அதனால உங்க ஏரியாவில் நீங்க வந்து வெளியே வச்சிருப்பீங்க இல்லையா, சில சிரட்டைகளில் தண்ணீர்கள் தேங்கி நிற்கும், ஃப்ரிட்ஜு கடியில், வாட்டர் ஃபில்டரில், இப்படி ஒரு சில இடங்களில் வந்து தண்ணி இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்கள் என்வாயன்மெண்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா. டெங்கு அப்படிங்கிறது சின்ன ஒரு காய்ச்சல் கிடையாது. அந்த காய்ச்சல் வந்து 3 நாளைக்கு மேலே நார்மலான காய்ச்சலாக இருக்கும் நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு 3 நாளைக்கு மேலே காய்ச்சல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா போய் பிளட் செக் பண்ணுங்கள், நல்ல ஒரு டாக்டரை பாருங்கள், டக்குன்னு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்து பொசன் பௌர்ணமி தினம். இந்த பொசன் பௌர்ணமி தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18,412 தன்சல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் செயலாளர் வந்து ஷமில் முத்துகோட வந்து சொல்லியிருக்காராம். இந்த 18,412 தன்சல்களையும் 7,215 தன்சல்கள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, இப்போ போற இடத்துல வந்து சில நேரம் நம்மளும் ட்ராவல் பண்ணும்போது கையிலே கொண்டு கொடுத்துருவாங்க. அதில் பிளேன்டியா இருக்கலாம், அதில் மில்கா இருக்கும், பன்னு, சோறு, கருவாட்டு கறி, கடலை, இப்படி நிறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகம் சுளிக்காம சில நேரம் எடுத்து சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து வாங்கி வச்சுக்குவோம். இப்படி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சுகாதாரமான முறையில் ஹைஜீனிக்காக அதை வந்து நீங்கள் தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்களாமா. தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டிருந்த 4 குளிர்பான தன்சல்களை வந்து தடை செய்வதற்கும் பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். இதுல வந்து இப்போ இந்த பயறு, கடலை இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, பொலித்தீன் பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால நீங்களும் சில நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது சாப்பிடாது உங்களோட விருப்பம். ஆனால் அதை வந்து ஹைஜீனிக்காக கொடுங்க, சுகாதாரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம நாடளாவிய ரீதியில் 18,412 தன்சல்கள் யோசிச்சு பாருங்க. அனுராதபுரத்தில் வந்து பொசன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சன நெரிசலாக இருக்கும் இந்த டைம்லலாம். அதனால இன்னைக்கு நிலா கூட ரொம்ப அழகா இருந்துச்சு, பௌர்ணமி நாள் தானே. அப்போ அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஏரியாவில் ஏதாச்சும் கிரைம், உங்க ஏரியாவில் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு திருடு, இல்லாட்டி போக்குவரத்து விதிமீறல்கள், சிவில் தகராறுகள், ஊழல் மோசடிகள், பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நீங்க யாருக்கிட்ட சரி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டெல் ஐஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது போலீஸ் மா அதிபரிடம் அறிவியுங்கள், சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்க அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா எப்படி இயங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு திருட்டு சம்பவம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கிரைம் நடந்துருச்சு, அதை சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த டெல் ஐஜிபி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. சப்மிட் அ நியூ கம்ப்ளைண்ட் வருது. போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் பிரிவு, நீங்க என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க, அப்புறம் வந்து நீங்க இந்த லொகேஷன் எது, நீங்க இந்த இன்சிடென்ட், குற்றம் நடந்த இன்சிடென்ட் நடந்த லொகேஷன் எது, அதுக்கப்புறம் என்ன டேட்டு, என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும்
ஃபோட்டோ அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் ஏதாச்சும் சமர்ப்பிக்க விரும்புகிறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு உங்கள் என்ஐசி நம்பர், அதுக்கப்புறம் பேர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் வந்து அட்ரஸோட வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணுமா. அவங்க வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ரகசியமாக வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து 24 hours தான் இந்த சேவை இயங்கும்னு சொல்லப்படுது. கொழும்பு 2 அமைந்திருக்கக்கூடிய போலீஸ் தலைமையகத்தில் பிரதான காரியாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த சேவை மையம் 24 hours இயங்குறதுனால நீங்க பயப்படாம உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லைன்னா இந்த என்ன சொல்றது சொசைட்டிக்குள்ள ஏதாச்சும் வேற பிரச்சனைகள், குற்றங்கள், இப்ப இவங்க கஞ்சா வச்சிருக்காங்க, ட்ரக் வச்சிருக்காங்க, போதைப் பொருள் வச்சிருக்காங்க, உங்களுக்கு நேரடியா போய் எதிர்க்க முடியாது அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த காணொலி இருக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா போட்டோஸ் ஆதாரத்தோட நீங்க சமர்ப்பிக்க முடியும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது சொல்லியிருக்காங்க. இந்த டெல் ஐஜிபி சேவை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி வந்து வெளியாக இருக்கு. என்னன்னா பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வந்திருந்தது. கடந்த 2018 ஆண்டுல இருந்து 2024 ஆண்டு வரையிலான 6 ஆண்டுகள் காலப்பகுதியில் 2,67,138 மாணவர்கள் தங்களுடைய பள்ளி கல்வியை வந்து இடைநிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க. 2018 முதல் 2024 வரையான வருடாந்திர பாடசாலை மாணவர் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரை ஒவ்வொரு வகுப்பிலும் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலகிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த தரவுகள் வந்து கணக்கிடப்பட்டிருக்கான். அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா 2018 ஆண்டு கல்வியை இடைநிறுத்திய மாணவர்கள் வந்து 38,839, 2019 41,503, 2020 32,540, 2021 25,492, 2022 52,596, 2023 50,345, 2024 25,823. இதுல என்னன்னா 2022 ஆண்டுல வந்து 52,596 பேர் ஒரு வருஷத்துக்குள்ள பாடசாலையை விட்டு இடைவிலகி இருக்காங்க. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலமான அந்த காலத்துல வந்து அதாவது பதவி விலகுற அந்த டைம்குள்ள கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோவிட் தொற்று வந்து ஏற்பட்டது இல்லையா, அதன் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவும் இந்த இடைவிலகல் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்ப நீங்க நினைப்பீங்க இடைவிலகினாங்க அப்படின்னா சில பேர் வேற ஸ்கூலுக்கு மாறலாம், வேற இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு மாறலாம், இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ சில நேரங்கள்ல இடைவிலகி வேற ஸ்கூலுக்கும் போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு, சர்வதேச பாடசாலைகள்ல சேர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இடைவிலகி இருக்காங்க அப்படிங்கறத இங்க மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. எதிர்கால ஜெனரேஷன் வந்து படிக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் விரும்புறோம் இல்லையா, படிக்கணும் எல்லாத்துக்கும் வந்து கல்விதான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து விரும்புறோம். அதனால வந்து கல்விக்கு நம்ம வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இதுக்கு இடையில ஐரோப்பா நாடுகள்ல வந்து அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்கிறதாக சொல்லப்படுது. யூகே போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகளே அதிகமான வெப்பநிலை பதிவாகி வந்துட்டு இருக்கான். நான் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு புகைப்படம் வந்து பார்த்தேங்க. ஜெர்மனியில அதிகரித்த வெப்பம் காரணமாக லீப்ஜிக் அப்படிங்கிற ஒரு நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டவாளங்கள் எல்லாம் வந்து உருகி போயிருக்கு அப்படிங்கிற போட்டோஸ் எல்லாம் வந்து வெளியாகி இருக்கு. அதோட அந்த சிக்னல் லைட்ஸ் இருக்கு இல்லையா, கலர் லைட்ல இருக்கக்கூடிய அந்த சிக்னல் லைட் எல்லாமே வந்து உருகி வடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிற அளவுக்கு வெப்பம் வந்து தாக்குதான் மக்கள்னு வந்து சொல்றாங்க. இதனால வந்து வெளிநாடுகள் என்ன பண்றாங்கன்னா அந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஷோரூம்ல போய் அடிச்சு புடிச்சு போய் வாங்கிட்டு இருக்காங்களாமா. அதாவது அந்த அளவுக்கு வெப்பம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்தியாவிலேயும் ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமாக வெப்பம் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட உங்க எல்லாருக்கும் தெரியும், லாஸ்டா ஒரு கதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்துல இடம்பெற்ற புனே நகரத்துல இடம்பெற்ற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மர்மமான ஒரு கொலை தொடர்பாக நம்ம பார்த்திருந்தோம். உங்க எல்லாருக்கும் தெரியும்,
கல்யாணம் பேசி வச்சிருந்த ஒரு பெண், அதாவது தனக்கு எதிர்கால கணவராக வரப்போக இருந்த ஒருத்தரை வந்து தள்ளிவிட்டு கொன்னது. அது வந்து ஆரம்பத்துல வந்து செல்ஃபி எடுக்க போய் மலையில இருந்து தவறி விழுந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அதுல அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது, எனக்கு கொடுக்க முடியாம போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் இதுல டீட்டெயிலா தனி வீடியோவே போட்டிருப்பேன், நீங்க போய் பார்க்கலாம். 18ஆம் தேதி வந்து இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேல இருக்கக்கூடிய லோஹாகாட் அப்படிங்கிற கோட்டை மலை இருக்கு. அந்த கோட்டை மலையில இருந்து ஒருத்தரை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவருடைய பேர் தான் கேட்டன் அகர்வால். கேட்டன் அகர்வால் வந்து ஒரு பிசினஸ் மேன். அவர் வந்து அவருக்கு சியா கோயல் அப்படிங்கிற 20 வயதான ஒரு பெண்மணியை கல்யாணம் பேசுறாங்க. கேட்டன் அகர்வாலுக்கு 26 வயசு. ஆல்ரெடி சியா கோயலுக்கு 22 வயதுல ஒரு காதலன் இருந்திருக்கு, அது சேட்டன் சௌத்ரின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வந்துட்டு இருக்க டைம்ல இவர் ஒரு கோடீஸ்வரராக இருக்காரு. இப்படி இருக்கிற டைம்ல இந்த சியா கோயலோட தம்பி வந்து கிரிக்கெட் விளையாட போற டைம்ல கேட்டன் அகர்வாலை மீட் பண்ணி, எப்படியோ யாரு சேட்டன் சௌத்ரி அதாவது காதலனை வந்து மீட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் லவ் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய சியா கோயலுடைய அப்பா ஒரு பிசினஸ் மேன், அந்த அளவுக்கு பெரிய அளவு பொருளாதார இது கிடையாது. ஆனா கேதன் அகர்வாலினுடைய பையனோட சைடு வந்து ரொம்ப பொருளாதார ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் உயரமான ஒரு ஆளு, நல்ல ஹை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதுக்கப்புறம் திருமணம் பேசுறாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே. திருமணம் பேசி இவங்களுக்கு வந்து பிடிக்கல, சியா கோயலுக்கு வந்து பிடிக்கல, ஆல்ரெடி இவங்களுக்கு லவர் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து தன்னோட காதலன் சேட்டன் சௌத்ரி பெரிய அளவு பொருளாதார வல்லுநர் கிடையாது, பெரிய காசுலாம் கிடையாது, ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து பெருசா அதுவும் இல்லை, நார்மலான ஒரு ஆளு. அதனால இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு அடிச்சு அவரை வந்து கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கேதன் அகர்வாலை திருமணம் பேசுறாங்க. நவம்பர் மாசம் பெருசா பிரம்மாண்டமாக உதய்பூர் கோட்டையில வந்து கல்யாணமும் நடக்க இருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட வந்து 1 கோடி காசு எடுக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போறவர் 1 கோடி காசு எடுத்து தான் இந்தோனேஷியால பாலிக்கு போய் வெட்டிங் ப்ரீ ஷூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காசு எடுத்து ஷாப்பிங்க்கு செலவு பண்ணிட்டதா சொல்லி காதலனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி போற டைம்ல கல்யாணம் பேசின கேட்டன் அகர்வாலினுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து டாய்லெட்டில் கொண்டு போய் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே டாய்லெட்டில் கொண்டு போய் அதை புதைச்சி அதுக்கப்புறம் அந்த பயணமும் கேன்சல் ஆகுது. இப்படியே 3 தடவை அந்த மலைக்கு கூட்டிட்டு போய் அவங்கள வந்து கொல்ல பார்க்குறாங்க. இதனால் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், ஏன்னா அந்த லோஹாகாட் மலையை வந்து காட்டினதே வந்து தனக்கு கல்யாணம் பேசியிருந்த கேட்டன் அகர்வால் தானா. அவர் நல்லா ஒரு மலையேறக்கூடிய ஒருத்தர். அப்போ அந்த இடத்துல வச்சு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சியா கோயலும் சேட்டன் சௌத்ரியும் கிட்டத்தட்ட 2000க்கு மேல ஃபோன் கால்ஸ், 238 மணித்தியாலத்துக்கு மேல கதைச்சிருக்காங்க. லாஸ்ட் 18ஆம் தேதி சாகிறதுக்கு முன்னாடி 60 மணித்தியாலத்துக்கு மேல பேசியிருக்காங்க. அவனும் சேர்ந்துதான் வந்து மலைக்கு போயிருக்கான். இப்படியெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி மலையில இருந்து தள்ளி விட்டு இவங்க பேசாம வந்திருக்காங்க, ஃபியூனரலுக்கு போயிருக்காங்க. ஆனா கேட்டன் அகர்வாலினுடைய தங்கச்சி சஞ்சனாவுக்கு வந்து டவுட் வரையும் தான் போலீசார் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் பொழுதுதான் பல உண்மைகள் வந்து வெளியே வருது. சியா கோயல் என்ன சொல்றாங்கன்னா அந்த கேட்டன் அகர்வாலுக்கு வந்து தனக்கு கல்யாணம் பேசியிருக்கக்கூடிய கேட்டன் அகர்வால் வந்து மொட்டை, அதாவது வந்து தலையில விக் யூஸ் பண்றாரு, பொய்யான முடி வந்து வச்சிருக்காரு, அதனால தனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்து எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படிங்கறத போலீசார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் வந்து எவ்வளவு டீட்டெயில்டா வந்து இந்த அவரை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு வந்து இருக்கு. அதுக்காக நீ வந்து ஒருத்தனை வந்து கொல்லணுமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயம். கேட்டன் அகர்வாலும் சியா கோயலை வந்து சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்திருக்காரு, காசெல்லாம் கொடுத்திருக்காரு. கடைசியில காதலனும் காதலியும் சேர்ந்து ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண போறவரை வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த விஷயம் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அதான். இப்போ காரணம் என்னதுக்காக கொண்டுச்சு அந்த சியா கோயல் வந்து அது 20 வயசு புள்ள எப்படி வந்து இந்த பையனை வந்து கொண்டுச்சு, ஏன் கொண்டுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. கடைசியில் பார்த்தாக்கா தலையில விக்கு வச்சிருக்காராமா, அவர் மொட்டை மண்டை, அதனால வச்சிருக்காரு, போய் இவருக்கு முடியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அத்தனைக்கும் அவர் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கு, நிறைய காசு வாங்கியிருக்கு, ஏமாத்தி இருக்கு அந்த பையனை. பாவம் கடைசியில் அந்த பையன் வந்து இறந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மே 31ஆம் தேதி அதே மலைக்கோட்டையை கூட்டு போய் தள்ளி விட்டுருக்கு. தள்ளி விட்டோடனே அந்த பையன் புதரை பிடிச்சிட்டு அவர் வந்து அவரை காப்பாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இது பாம்புன்றதுனால பாம்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாம்புன்னு கத்தி அவரை தானே காப்பாத்துற மாதிரி காப்பாத்தியும் எடுத்திருக்கு. இப்படி பல தடவை ஸ்கெட்ச் போட்டு ஜூன் 18ஆம் தேதி அவரை வந்து போட்டு தள்ளி இருக்கு. இந்த கேஸ் வந்து இந்தியா முழுக்க அதிகமாக இதுவரைக்கும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற கேஸ் என்னன்னா,
ஒவ்வொரு விஷயமும் இந்த சேட்டன் சௌத்ரியும், அதாவது இந்த காதலனும் தனக்கு கல்யாணம் பேசியிருந்த சியா கோயலும் ரொம்ப பர்ஃபெக்டா எந்த வித சொதப்பலும் இல்லாம கடைசி வரைக்கும் இவரை வந்து போட்டு தள்ளுறதுக்குரிய பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கடைசியா எல்லாத்துலயுமே இவங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. டவுட் வராத அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கறத, அதாவது இறந்து போன கேட்டன் அகர்வாலினுடைய தங்கையை வந்து டவுட் பண்ணினா இந்த கேஸ் வந்து இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க இதை பத்தி இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்பாக போட்ட வீடியோ 2 நாட்களுக்கு முன்பாக வந்து போட்டிருப்பேன். ஸோ இது சூடு பிடிச்சி அதிகமாக போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.